நீங்க 2 கண்ணை வச்சு ஊத்து பார்த்தாலும் அவங்க என்ன சைஸ் தான் தெரியாங்க, இவ்வளோ சைஸ் தான் தெரியுறாங்களே எனக்கு. அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. மேல அவ்வளோ மேல வந்துருக்க மாட்டேங்குது. குணா என்ன ஆனந்தத்துல மிதக்கிற போல. ஒரு அழகான ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. இது சூப்பரா இருந்துச்சு. சிவனை பார்த்த மாதிரியும் ஆகிடுச்சு, அதே மாதிரி ட்ரிப் போன மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸு பாருங்க, குணா ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் சொல்லியிருந்தேன் பத்தி அப்படின்னா நான் போடுவேன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ்ஸு சூப்பராக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்கர்ட்டு டிஷர்ட் வாட்ச்லாம் மேட்சா லாங் கட்டில் சூப்பராக இருந்திருக்கும். வாட்ச்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது போட்டு, மேரேஜ் ஆனதுலேருந்தே போடல. சரி ஓகே, இப்போ நம்ம மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். கதைக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். கோயிலுக்கு வந்து இந்த கதையை நான் சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாகவே இந்த சிவன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆசையோட போகிற மாதிரியே கிட்டத்தட்ட 1 மாதமாக நினச்சிட்டு இருக்கோம். அதேமாரி கிளம்பும் போது மழை வந்துடுது. நாளைக்கு கிளம்புறோன்னா ஏதோ ஒரு சிக்கல், அது சிக்கல்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று வர முடியாம இருந்துச்சு. நானும் என்னடா இது, நாம் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. பாப்பா பிறகுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்போ தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப வரவே இல்லை. அப்போ பாப்பா பிறந்த பிறகு இப்போ 6 மாதம் ஆகுது பாப்பாவுக்கு. சரி கோயிலுக்கு வரலான்னு நினைக்கும் போது தான் எங்களால் வரைய முடியல. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். அதாவது சிவன் கோயிலுக்கு நம்ம நினச்சா போக முடியாது, சிவன் நினச்சா தான் போக முடியும் அப்படின்வாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு உண்மையாக போய் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் உண்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களால் கண்டிப்பாக தீனாக்கிட்டே நான் சொன்னேன் இந்த கதையை. அவரில் அப்போல்லாம் கிடையாது குணானாரு. ஆனால் இந்த 1 மாதத்தில் தீனாவே வாய்த்துன்னு சொல்லிட்டார், நீ சொன்னதாங்க உண்மை, இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு போகவே முடியலன்னு. அந்த மாதிரி இந்த ஊர் பேர் மாட்டிருந்தீங்கன்னா இது பனமலைப்பேட்டை. பனமலைப்பேட்டை, விழுப்புரம் பக்கத்தில் சிவன் கோயில் சூப்பராக இருக்கும். மலை மேலே தான் கோயில். எனக்கு மலை ஏறது தான் ரொம்ப பிடிக்கும். சரி வளன்னு பேச தேவையில்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பாருங்க, சாமி கும்பிட்ட மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பனமலைப்பேட்டை சிவன் கோயிலுக்கு வந்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான ஏரியா. குரங்கு மூஞ்சில் ஒரு பயம் வருது குணாங்க. குழங்கு, அதாவது இந்த சைடு பை வாழைப்பழம் எதுவுமே ஏற்றுமா முடியாது. ஏன்னா குரங்கு பிடிக்கும். குரங்கு தொலை தான் இங்கே அதிகமாக இருக்கும். நடக்கிற வழிலாம் குரங்கு பயம். தண்ணி இருக்குது போலங்க. தண்ணி மழை தானே, மழை பெஞ்சாடே கூட்டே தேங்கி நிற்கும். குணா அந்த குரங்கெல்லாம் பார்த்தோடனே மிரண்டு போய் நிற்க. முன்னாடி போகாத. ஒரு குட்டி குரங்கு வழியில் உட்காந்து நம்மளுக்கு ஒரு பஸ்ஸில் பார்த்து இவ்வளோ கிட்ட குரங்கு பார்த்ததே இல்லை. அப்பா நல்ல குரங்குங்க, நம்மள எதுவும் பண்ணல. சொல்லி அனுப்புனாங்க வரும்போது கையில் என்ன வச்சுருந்தா தான் பிடுங்கன்னு. நாங்கள் ஃபோன் வச்சுக்கிட்டே எங்களுக்கு பயமாக இருக்குது. பின்னாடி விடும் வீடியோ எடுக்க பயமாக இருக்குது. முன்னாடி கூட நாங்கள் ஏன் விட்டு வந்தோம், கோயில் பக்கத்தில் தான். சரி அது பாப்பா இருப்பான்னு விட்டு வந்ததுக்கு காரணமே இந்த குரங்கு தான். அதனால பாப்பா விட்டு வந்தோமே, ரீசனே அதான், பயம்தான். வா மூளைக்கு ஓடிட்டே இருக்குது. அங்கே கீழே வரவங்களாம் கீழே நின்னே பார்த்துக்கிறாங்க போகலாமா வேணாமான்னு. ஏன்னா குரங்கு அவ்வளோ சேட்டை. இது வரைக்கும் நம்மள எதுவும் பண்ணலை, அது வரைக்கும் நல்லது. வா இவ்வளோ உக்காஞ்சிட்டேன், மூச்சு வாங்குது. எனக்கு கூட மூச்சு வாங்குது. ரொம்ப ஹைட்டு. ஆமாம் ஹைட்டு தான். தினா ஃபஸ்ட்டு வரும்போது அந்த இடத்துல தண்ணியே இல்லை. இது ஆறா? ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஏரி, இந்த சைடு நிலம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஏரி இல்லை. அதே மாதிரி இது கால்வாசி தான் சொல்ல முடியும் ஹைட்டு. அதே மாதிரி தேவதானப்பேட்டை கோயில் இருக்கு, அங்கே ஏறணும்னு வச்சுக்கோ. கரெக்டாக ஏறதுக்கு அரை நாளாயிடு. ஏறி இறங்குது கரெக்டாக நைட் ஆகிடும். இதெல்லாம் சும்மா 1 மணி நேரத்தில் ஏறிங்கலாம். அது அவ்வளோ நேரம் ஆகும். ரொம்ப பெரிய மலை, செம்ம ஹைட்டாக இருக்கும். ரொம்ப சர்வலாகுது. இந்த படி ஏறது ரொம்ப கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எங்களுக்கு மூச்சு வாங்குது. சரி போகலாமா? போகலாம் வா. பச்சை கொடுங்க, என்ன பேப்பர் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வரதுனால விளக்கு ஏற்றல. அது சிவன் கோயிலுக்கு வந்தாலும் எப்பவுமே நான் விளக்கு போடுவேன்.
அது ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது சிவனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. சின்ன சிவன் சுற்றி சுற்றி வந்து லிங்கம் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா. சிவன் எனக்கு அங்கே ஒரு லிங்கம் இருக்கு. சிவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 1000 சாமி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியிலையுமே பக்தியாக இருக்கலாம், எல்லா சாமியுமே பிடிச்சிருக்கணும். அதேமாரி எல்லாமே ஒன்று தான், எதுவும் தனியாக கிடையாது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து மன திருப்தி. சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி மேலே எனக்கு ஒரு பக்தி அப்படின்னா அது நான் சிவனை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கத்துற வயசுலேருந்தே நான் சிவன் சிவன் சொல்லி வந்தாள். இந்த ஒரு மாதத்தில் சிவன் என்னை பாடாப்படுத்திட்டாரு, அவருக்கு சன்னதிக்கு வர விடாமல். பாவம் செய்தேடும். இப்போ பழைய காலத்தில் கட்டின கோயில் போல குணா இது. இதுக்கு வரலாறு இருக்குதுன்னா வரலாறு தெரிஞ்சுட்டு கோயில் வரணும். அது போய் போன உடனே அதெல்லாம் இப்போ என்னன்னு பார்க்கணும். அப்படியே இங்கே பாரு வீடுலாம் கட்டிக்கிறாங்க. இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கு பார்த்தியா? எல்லாத்துக்குமே பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் சாமி. சூப்பராக இருக்குப்பா. வீட்டுக்கு வருதுண்ணா நான்லாம் இங்கே செம்ம டைம், நான் நிறைய டைம் வந்திருக்கேங்கண்ணா இங்கெல்லாம். சரி இங்கே நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேயும் வீடு கட்ட போறியா நீ? என்னப்பா நல்லவா, இங்கே கட்டாம நான் வேற எங்கே கட்ட போகிறேன்? இங்கே கட்டினாதான் எனக்கு இங்கே வீடு கட்டிட்டுனா வச்சுக்கா, நான் நிஜமான வீடு கூட எனக்கு கட்ட தேவையில்ல. நம்ம வந்து எப்பவுமே எப்படி கட்டுவோம்? வீடு கட்டுறதுல நீ எல்லா இடத்துலையுமே கட்டணும். இங்கே ஒன்று கட்டாமல் போனான் என்னோட இது கட்டும் போது இடிது. அப்போ சிமெண்ட் பார்த்து வாங்கணும். குணா உன்னோட வீடு மட்டும் நீ கட்டு, அடுத்தவங்க வீடு திருடாது. நமக்கு ஒரு மாடியே போதும். பாரு மாடி கல் நல்லா குச்சி வச்சு கட்டிக்கிறாங்க பாரு வீடு. அவ்வளோ ஆசை கட்டிக்கிறாங்க. எவ்வளோ ஆசை இருந்தால் அப்படிலாம் கட்டிருப்பாங்க. கடவுள் தான் கடவுளாம் நிறைவேற்றணும். எல்லாருக்காக நம்ம வேண்டிப்போம். சூப்பராக இருக்கு பார்த்தியா? கோயிலெலாம் அழகாக சுற்றி காமிக்கிறோம் பாரு. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து தான் பார்க்கணும். வீடியோ பாருங்க, நாங்கள் எல்லாமே எல்லா இடமும் சுற்றி காமிக்கிறோம். இங்கே பாருங்க பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி சூப்பராக ஒரு சாமியே இல்லைன்னா இங்கே பின்னாடி சூப்பராக இருக்கும். சாமியே இல்லை தெரியலையே, அந்த காலத்தில் ஏதாச்சும் தெரில. அது அப்போ கட்டிருக்காங்கல்ல, அப்போ கட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது. அப்போலாம் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். அம்மா எங்கள் அப்பாவே பிறந்திருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், சிவன் கோயில் அப்படின்னாலே சைலண்ட்டுக்கு அர்த்தமே சிவன் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ரொம்ப சைலண்ட்டு. உள்ளே கூட நான் பேசும்போது பொறுமையாக தான் பேசியிருப்பேன் விளக்கேற்றும் போது. ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, மலைன்றதுனால வியூலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க சாமி கும்பலாம் இங்கே என்ஜாயும் பண்ணலாம். அவ்வளோ மன திருப்தி. யாருக்குன்னா மன கஷ்டமாக இருந்தால் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற பனமலை கோயில், பனமலைப்பேட்டை. பனமலைப்பேட்டை எப்பா ஒன்று திரும்பி பார்த்தா எனக்கு ஸ்லிப் ஆகிட போகிறேன், பயமா வேறு. எவ்வளோ வருஷு கீழே அடியில் குணா என்ன ஆனந்தத்தில் மிதக்கிற போல. உன்னுடைய ரொம்ப நாள் ஆசை இல்லை சிவன் கோயிலுக்கு இங்கே வரணுன்னு? சிவன் கோயிலுக்கு இங்கே வரணும். 2 டைம் வந்தோம், அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. எப்படி இருக்கு பயங்கரமா. பனி டைம்ன்றதுனால சமைச்சில்லுன்னு இது. இங்கே வந்து பாரு தண்ணி 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 எத்தனை வாயெல்லாம் வளருது. தண்ணி தான் மீன் இருக்குது பாருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்க்கும்போது அந்த நிலம்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? செஸ் விளையாடும் போது செஸ் போர்டில் கட்ட கட்ட கட்டமாக இருக்குமே, அந்த ஃபீல் தான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படிதான் தெரியுது பார்க்குறதுக்கே. பில்டிங் ஐயோ இங்கே பார்த்து நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. தண்ணியே போன வாட்டி இல்லை, நாங்கள் வரும்போது 2 வாட்டியுமே. அங்கே ஒரு குரங்கு உட்காந்து இது 2 குரங்கு தனியா. நீதான் அது, நாளா இல்லை. அப்போ தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்குது இடமே, பழச்சிருக்குன்னு இது குட்டியாக திடுறாங்க. இதேமாரிங்க இங்கேருந்து பார்க்க ஒரு கண்ணு வச்சு பார்த்தா நம்ம நின்ன இடத்துலேருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்க குட்டியாக தெரியுவாங்க. இங்கே 2 கண்ணை வச்சு ஊத்து பார்த்தாலும் அவங்க என்ன சைஸ் தான் தெரியுங்க, இவ்வளோ சைஸ் தான் தெரியுறாங்களே எனக்கு. அவ்வளோ ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே அவ்வளோ மேலே வந்துருக்க மாட்டேங்குதுண்ணா. எங்கே போகிறேன்? இந்த மாதிரி கோயில் குளத்துல இருக்கும் தெரிஞ்சுதுன்னா நான் வரும்போதே பொரிய வந்துருப்பேன். மீனுக்கு போடையா? ஜிலேபி குட்டியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பொரி சொல்ற மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கலாம். இதுக்கெல்லாம் யார் தீனி? அடுத்த வாட்டி வந்தனா வாங்கிட்டு வரலாம்.
ஏன்னா தினம் இது பாசியும் சாப்பிட்டு வாழணும் இருக்கிற அழுக்கெல்லாம் சாப்பிட்டு தான் மீன் இருக்கும். அதுதான் நல்ல பாக்டீரியா அது மாதிரி சாப்பிட்டு இருந்தாலும் அடுத்த முறை வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் பொறி வாங்கி வந்துருக்கோம். வந்துட்டு பாரு ஓடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடி நேரா கூட அந்த கார் பத்தி எவ்வளவு பெருசு. கேமரால கூட கவர் ஆகாது பழுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த கார் போறது எவ்வளவு கூட, அந்த காரே எவ்வளவு சின்னதா தெரியுது. அங்க ஒருத்தர் அந்த மாடு வெட்டின பண்ணாருல, அதை போறாரு பாரு. எவ்வளவு வண்டி போறதா எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுது பாத்தியா. சூப்பரா இந்த உலகம் எவ்வளவு அழகானதுன்னு அது நின்று ரசிக்க வேண்டிய இடத்துல இருந்து ரசிச்சாதான் தெரியுது எவ்வளோ அழகு. அப்பா ஒரு அழகான ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. சிவனை பார்த்த மாதிரியும் ஆகிடுச்சு, அதே மாதிரி ட்ரிப் போன மாதிரி இருக்கு. மலை ஏறி இறங்கத்தே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சின்ன மலை தான், ஆனால் பேபி கூட்டின்னு வரோம். அதாவது பேபிலாம் இட்டுன்னு வரணும், ஏன்னா திங்ஸ் கொண்டாடணும், லாங்லேருந்து வரோம் அப்படின்னா கார் வண்டி எடுத்துன்னு வந்து அதை வச்சுட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு மலை மேலே தூக்கி வந்துட போகிறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குரங்குலாம் சேட்டை பிடிச்சிதுங்க. அதேமாரி கையில் ஏதாச்சும் வச்சுருந்தா தான் பிடுங்குது, இல்லைனா வச்சுக்கா. அப்படி இல்லை, நானே அடுத்த டைம் வரும்போது குரங்குலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு வாங்கி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷால் நடமாடுறதுனால இங்கே இந்த குரங்கு வந்து அட்டாக் பண்ண மாட்டுது. நானே அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. தைரியமாக அதை பார்க்க கிட்ட போனால் அது கிட்ட வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்து போகணும், அவ்வளோதான். ஓகே, இறங்கிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு இறங்கிட்டோம். சின்ன மலை தான். அடுத்த முறை வந்து பெரிய மலை இருக்கிற கோயிலாக பார்த்து போகணும். ஏன்னா வந்து மலை ஏறி இறங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோயிலேருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக. என்ன சுண்டல் தாத்தா? கருப்பு சுண்டல வெள்ளை சுண்டலா? கருப்பு முக்கல். சரி சரி, சுண்டல் நல்லா இருக்குதா? கிளம்பலாமா வீட்டுக்கு? இருட்டாக போகுது. சரி வா சீக்கிரமாக போகலாம், பனி வேறு பெய்யுது. பானிபூரி வேற கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில். பார்க்கலாம் வா, கிளம்பலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்துட்டு குரங்குலாம் வந்து நாங்களே ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு நினச்சோம். குரங்குக்கெலாம் இங்கே பாருங்கள் பழம் ஏற்றிட்டு போகிறாங்க. சொல்லி ஆகணும். அது பூரா பார்த்தீங்கன்னா காலையில் வியாபாரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பழம் வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால வண்டி பூரா அவ்வளோ நல்ல வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே இருக்கிற குரங்குக்கெலாம். இது தினமும் நடக்கிறது தான். வாழைப்பழத்தை வந்து போடுவாங்க குரங்குக்கெலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல கோயிலுக்கு போய் மன திருப்தியாக சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால எனக்கு இந்த மாதிரி எதனா மலை கோயில் எதனா பக்கத்தில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த மலை கோயிலுக்கு வரோம் கண்டிப்பாக. எங்களுக்கு மலை கோயில் போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தீனா குணா கப்புள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.